வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேமிங். நான் தான் உங்களுக்கு நீங்களும் வீடியோவில் ஹைடனில் விளையாட போகிறோம். சரி வாங்க பேசாமல் சீட்டை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ கீஸ் ஹைடன் லைன் பொறுத்தவரையும் நான் வந்து ஹைடன் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தது. ப்ராப்ஸில் வந்து ப்ராப்ஸாக இருக்கும்போது சீக்கிரமாக அது வந்து எப்படி சொல்கிறது, நான் ஒன்றுமே போகல, மேட்ச் போயிட்டுருக்கு, சும்மா ரீஸ்பான் தான் ஆனேன். ஒருத்தன் வந்து ப்ராப் கைஸ் அவன் வந்து என்கிட்ட ஓடி வந்துட்டான். என்கிட்ட ஓடி சரி அவன் பாட்டுக்கு பையன் ஒளிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். நான் அடுத்து அவன் பாட்டு பக்கத்துலேயே கரெக்டாக என் பக்கத்தில் ஒளிஞ்சுக்கிட்டானா அந்த ஹண்டர் என்ன நினச்சேன்னு தெரியல, திடீர்னு பாம்பு போட்டான். பாம்பு போட்டு அடுத்த செகண்டு அதுதான் ஹெசுத்தேன். அப்புறம் என்கிட்ட என்ன பண்ணுற லைஃபும் இல்லை. லைஃப் வந்து ஃபஸ்ட்டு டேயில் விளையாடும் போதே யூஸ் பண்ணி தீட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆட் தான் பார்த்தேன், அப்போயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது, இந்த மேட்ச்சில் என்னென்னு பார்த்தா ஒருத்தன் பாட்டுக்கு ஆடா மாத்திரம் பண்ணியா மாத்திரம் மாட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு மனுஷன் நிமிர்ந்து நெருக்க கூட மாட்டிக்கிறான். ஒரு புல்லட்டு கூட வேலை செய்ய மாட்டேங்குது கேஸ். ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. இப்போ வர எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. எங்கடா போய் தொலைஞ்ச? இங்கே தான் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்க? இங்கே இவன் ஒத்தாலும் நாங்கள் ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்தோம், கிடைக்கவும் மாட்டிக்கிறோம். எனக்கு பாட்டு சட்டம் கேட்குதா, சரி இங்கே தான் இருப்பான்னு சொல்லி நான் ஒரு புல்லட் சுற்றுப்பட்டு இருக்கேன். அவனும் வரமாட்டிக்கிறான். எங்கடா இவன்? இங்கே தான் இருக்கான். இப்போ நான் நினச்சா கிரனேட் போட்டிருக்கலாம், ஆனால் இப்போ எனக்கு டோனில் கிரனேட் போடணுன்னு நான் பண்ணுறது. 3 பேர் அட்டன்ட்டிங்கில் போகிறானுங்க. எனக்கு இவன் மேலே தான் இவனை நம்மளுக்கு கடுப்பேட்டினானா ஃபஸ்ட்லேருந்து. சரி இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனே தான் அடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கரெக்டாக இவனை பார்த்தா இவன் பாட்டு என்னை ஆட மாட்டு போயிட்டான். இவன் பாட்டுக்கு ஆடா மட்டும் பெரிய ஃப்ளாஷ் ஆட்ட ஓடிக்கிட்டே இருக்கானா, எங்களால் கண்டுபிடிக்க முடியல. சரி இங்கே தான் எங்கேயும் ஒளிஞ்சிருப்பான் நினச்சி நானும் சுற்றுப்பட்டே இருந்தேன். அப்புறம் புல்லட்டு கம்மியாக இருந்துச்சு சொல்லி கீழே சுட்டு புல்லட் எடுத்தேன். இங்கே தான் எங்கேயோன்னு பாட்டு இவன் பாட்டு இங்கே ஓடிட்டுருக்கான். சரி சீக்கிரம் ரீஸ்பான் ஆகடா, அவனை சுட்டு தள்ளலாம் அப்படின்னு நினச்சி நானும் சுற்றிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அந்த நேரத்தில் அப்படியே எய்ம் லாக் ஆகலை. நானும் சுற்றிக்கிட்டே இருக்கேன். 2 பேரும் வந்துட்டானுங்களா. 2 பேரும் மாட்டி பவரை போட்டு எங்களை சாவடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த சேர் வேறு நான் இவனடா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன்னா, இவனுக்கு என்ன நினச்சான்னு தெரில, எவ்வளோ அடித்தாலும் ஹெச்பியே குறைய மாட்டேங்குது. கடைசியாக ஒரு வழியாக அடித்து கொண்டுட்டான். இங்கே ஒருத்தன் மட்டும் வெண்டிங் மிஷின். ஐயோ இவன் வேறு சும்மாவே ஹெச்பி அதிகமாக இருக்கும். நானும் புல்லட் சுட்டு பட்டம் என்னோடய டீம்மேட்டுக்கு கில்லு போயிடுச்சு. ஐயோ எனக்கெல்லாம் ஷாக்கேஸ். இங்கே மறுபடியும் கேஃபிட்டேரியா கொண்டு பட்டு இங்கே கொடுத்தேன். சரி நம்ம அடித்தா இவன் அதுக்குள்ளே அடித்து கில் எடுத்துருவாங்கன்னு நினச்சி நானும் இது விட்டுட்டேன். அவனுங்களும் கில் எடுத்தாங்க நினச்ச மாதிரி. ஸோ இந்த ஹைட் ஆன்லைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஸோ நான் வந்து நிறைய பாட்ஸ் போடுறேன், ஏன்னா இந்த பாட்டு வெறும் 4 மினிட்ஸ் தான். ஸோ அதனால் வேணால் சொல்லுங்கள், போடுறேன். ஸோ ஓகே, நான் இப்போ போட்டு திடீர்னு மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கான். அவனை பிடிச்சிட்டு அங்கே கேம் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இவனையும் பிடிச்சிட்டானுங்களா. இப்போ நாங்கள் ஈஸியாக கேம் ஜெயிக்க முடியும்னால அது ஹேக்கரா? ஓ யாரை ஈஸியாக ஹேக்கர்னு சொல்கிறான்? அவன் சொல்கிறான்னு தெரில. நம்ம ஆனால் சும்மா கீழே சுட்டிக்கிட்டு இருப்போம். இன்னும் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் கீஸ் இனிமேட்டு கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம், நல்லா மேட்சே முடிஞ்சது. ஸோ ஓகே கீஸ், அதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் லித்தின். பை கீஸ், நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பை.